வணக்கம் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் லட்சுமணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த லக்னம்ங்கிறது தான் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை உங்களுடைய தசாபுக்தியோட மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் தசாபுக்திகளில் உங்களுடைய பரிகாரங்களை பற்றி சொல்லியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கடுத்தது டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வீண் விரயம் ஏன். ஸோ வீட்டில் பணம் தங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி. சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ 2ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். ஆன்மீக சுற்றுலா நல்ல ஒரு சந்தோஷமாக குதூகலமாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களை சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்பொழுது நல்ல சிறப்பான உங்களுக்கு முயற்சிகள், பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதுவரை இருந்த ஒரு சில டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் மாறி வரளவு கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஒரு 3ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கின விற்பனை, இல்லைன்னா ஒரு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ வீடு பராமரிப்பு வேலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் ஆட்சி படுத்தும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நல்லா பிளான்டாக நடத்துவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள் தான். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன். 7ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வரும். குழந்தைகளால் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் கிளியர் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். 9ஆம் அதிபதி சுக்கிரன் 3ல் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள். சில பேருக்கு நாக தரிசனம், ஸோ நாகம் சம்பந்தமான விஷயங்கள் தரிசனம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாத்தா கும்பிட்ட கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கு தரிசனம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். அது நல்ல லாபங்களாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் சிறப்பான பலன்கள், வேலையின் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள். இதுவரை நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களும் நோயிலிருந்து விடுபட்டு வருவதற்கான காலகட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா வருதுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வர்றார். அவர் 7ல் இருக்கும்போது வியாபாரத்தில் புதிய நுணுக்கம், புதிய முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ கும்ப லக்னமாக ராகு தேசா. ஸோ ராகு தேசா புத்திக்காரர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ராகு ராசியிலே இருந்து குருடைய சார்பு ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். சர்ப வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் பக்கத்தில் இருந்தால் சர்ப கோயில் இருந்தால் வழிபாடு பண்ணுறதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நோய் வாய்ப்பட்டிருக்கிறது, ஒரு கடன் பட்டிருந்தீங்கன்னா அதில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அந்த வாட்டி இருக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக ராகு தேசாபதி நடக்கிறவங்களும் சரி, குரு தேசாபதி நடக்கிறவங்களும் இது சூப்பராக ஒர்க் ஆகும், பண்ணி பாருங்கள். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி 5ல் இருக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோமே.
கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் வந்து ஆட்சி பலம், குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் சில நேரங்களில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் நல்லா ஆக்கப்பூர்வம் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி வந்து கேது வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். ஸோ எல்லாமே சரியாயிடும். சொத்துக்கள், வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதினா சுக்கிரன் வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ இப்போ பார்க்க இதுவரை பார்த்தது தசாபதி பலன். இப்போ பார்க்க போது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்களில் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தசாபுக்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்தரங்க எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா, யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க, அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபதி அந்த நடக்குதோ அவங்க வந்து ஃபுட்டு, அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம். ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க, எள்ளுனவங்க பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க. இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நைட்டி, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க. அது ஒன்றும் பெரிய செலவாகுது, சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரங்க நடக்குது, ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிகளும் சொல்லும் குரு தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க. யாரும் கஷ்டப்படணும் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களும். இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது. அதுவும் வந்து வியாழக்கிழமைகளை எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம். உணவு சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5 கிலோ அரிசி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கணும். ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம். ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு, அதை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான். ஸோ ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து
கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படும் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம். இது ஆட்டா பேக்கெட் விற்கிது 1/2 kg 1 kg வந்து யாருக்காச்சும் தானம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம், சனிக்கிழமையிலும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள். இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சூரியன் கேது தொடர்பு இருக்கும். அதே மாதிரி சந்திரன் கேது, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுலாம் இல்லை, ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது, இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கிறத அன்றைக்கே விட்டுருவாங்க. சும்மா டப்பன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறது நீங்கள் சம்பாதிச்சேன் சார் நீங்கள் இப்போ டப்பன்னு போயிட்டே இருக்குன்றதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரலாம், இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக சேர்த்து வச்சேன் சார், 2-3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும். எந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போய்கிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்களை விட்டு அந்த காசு போகாது, ஆனால் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது. கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு விற்றுட்டு இருக்கணும், வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். ஸோ உதாரணத்துக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் இப்படி தான் இருக்கார். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது. அவர் என்ன சொல்ல, நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது, இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு, இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன். ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன். அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார். ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டை வாங்குறது, ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அது போட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார். ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது, அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக வர்றார். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலையில மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது masterlakshmi.comனு போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.